அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் எதன் மூலம் வருமானம் வரும், எந்த கிரகத்தின் மூலம் வருமானம் வரும்னு பார்க்கலாம். நம்ம குடும்பத்தில் இன்ஜினியர் இருப்பாங்களா, டாக்டர் இருப்பாங்களா, டீச்சர் சைடில் யாராவது ஆசிரியர்கள் யாராவது இருப்பாங்களா, போலீஸ் இராணுவத்தில் யாராவது இருப்பாங்களா, பேங்க்கில் யாராவது ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி எந்த செக்டாரில் நம்ம குடும்பத்தில் எந்த விதத்தில் வருமானம் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த தொழிலில் கணிக்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஒரு கிரகம் சுபத்துவமாக அதிக சுபத்துவ அமைப்பில் திக்பலம் ஆட்சி உச்சம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அந்த கிரகத்தின் தொழில் வேலை வருமானங்கிறது கண்டிப்பாக வரும். அது சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் வேலையில் தான் அவங்க இருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பல கிரகங்கள் சுபத்துவமாவோ திக்பலம் கேந்திர திரிகோணத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா துறையிலையும் அவங்களுக்கு வருமானம் வரும். சம்மந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு எந்த திசை நடக்குதோ அது சம்மந்தப்பட்ட துறையில் அவங்க போனாலும் மிச்சம் இருக்கிற அமைப்புகள் கிரகங்கள் பார்த்திங்கன்னா தன்னோட துணைவி மூலமும் உங்களுக்கு அவங்க குழந்தைகள் வீட்டில் அப்பா அம்மா இது போன்ற ஏதோ ஒரு காரத்துவ அமைப்பில் உங்கள் குடும்பத்துக்கு அந்த வருமானங்கிறது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக நமக்கு ஒரு 6ஆம் இடத்துல குரு இருக்குது, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இப்போ உங்களுக்கு பேங்க்கில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் ஒரு டாக்டரும் வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு கன்ஃபார்மாக சொல்லலாம். போலீஸில் இருப்பாங்க, இராணுவத்தில் போய் சேருவாங்க. அப்படி ஒரு குழந்தை நமக்கு பிறக்கலாம், இல்லை நம்ம தாத்தாவோ அப்பாவோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுற்றியே நான் பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மூலம் அந்த காரத்துவம் மூலம் நம்ம வருமானத்தையும் ஈட்டுற அளவுக்கு வாய்ப்பையும் கொடுக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் இப்போ என் ஒய்ஃப் வக்கீல் படிக்க போகிறாங்க, என் குழந்தை கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, இப்போ நீட் வரப்போகுது, நான் எதில் சேர்க்குறது அப்படின்லாம் நிறைய குழம்பிப்பாங்க. இதில் அவங்க குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக செவ்வாய் எல்லா ஜாதகத்துலையுமே ஓரளவுக்கு சுபத்துவம் நல்ல அமைப்பில் இருக்கும். அப்படி இருக்கவங்க தான் நீட்டு நோக்கியே போவாங்க. நிறைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு சனி சேர்ந்து 2-10ஆம் இடம் தொடர்பு கொண்டு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல குரு சனி கான்டாக்ட் ஆகும்போது தான் அவங்க லாயர் சம்மந்தமான அவங்க வழக்கறிஞர் சம்மந்தமான கோர்ட்டு கேஸு அப்போ அது சம்மந்தமான படிப்பு படிக்கிறதுக்கு அவங்க போவாங்க. பொதுவாக இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அதை நம்ம பார்த்தாலே நம்ம குடும்பத்தில் டாக்டர், இன்ஜினியர், பேங்க்கு, போலீஸ், இராணுவம் இதில் எதுலையாவது ஒருத்தர் யார் போவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலமானாலோ இல்லை 6-10ஓட தொடர்பு கொண்டு குரு சுக்கரன் தொடர்பு கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலும் அவங்க வீட்டில் மருத்துவம் சம்மந்தமாக போலீஸ் இராணுவ அமைப்புகளில் அவங்க கண்டிப்பாக ஒருத்தர் போவாங்கிற அமைப்புங்கிறது இருக்குது. இதில் குரு 2ஆம் இடத்துல ஆட்சி உச்சமாக வருது. 2-6-10ஓட கனெக்ட் ஆகும்போது அவங்க பேங்கிங் செக்டரில், ஃபைனான்சியல் செக்டர், டீச்சிங் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறைகளில் அவங்க வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற அமைப்பு இயல்பாகவே வந்துடும். இதில் சூரியனை 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது, ஆட்சி உச்சமாய் குருவோடு சேர்ந்துருக்கிறது, சுக்கரனோட சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி சந்திர கேந்திரம் லக்கண கேந்திரத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒருத்தர் அரசு வேலைக்கு கட்டாயம் போவாங்க அப்படிங்கிற அமைப்பு இயல்பாகவே வந்துடுது. செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டு அவங்க சுபர் தொடர்பில் இருக்கும்போது அவங்க இன்ஜினியர் சைடில் வீட்டில் யாராவது ஒருத்தர் போவாங்க அப்படிங்கிற அமைப்பு இயல்பாக வந்துடுது. இப்போ பொதுவாக நம்ம இந்த ஜாதகத்தையே எடுத்துக்கலாம். இது நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்க வந்தார். இவர் ஜாதகத்தை நான் எப்படி பலன் சொன்னேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவர் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பொறுத்த சரியாக சொல்லிட்டு 12 மணிக்கு மேலே சார் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உடனே உங்களுக்கு கடகலக்கணமாக 12 மணிக்கு மேலே வந்தது. நான் கடகலக்கணமாக போட்டு செவ்வாய் லக்கணத்திலேயே நீசமாகி அப்புறம் கேந்திரத்தில் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் வக்கரமாக இருக்கிறது நீச்சபங்கம் வேறு அமைப்பு வேறு ஆயிடுறாரு. சார் உங்கள் வீட்டில் யாராவது போலீஸ், இராணுவம், மெடிக்கல் துறையில் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு முதல்ல சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்து எங்கள் தாத்தா ஆர்மியில் ஒர்க் பண்ணாங்க சார் அப்படின்னாங்க. மெடிக்கல் சைடில் யாராவது இருந்தாங்களான்னு கேட்டதுக்கு எங்கள் ஆத்தா செவிலியராக நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் அப்படிங்கிற பற்றி அவங்க சொன்னாங்க. ஸோ இதில் செவ்வாய் இங்கே லக்கணத்தில் நீசமானாலும் அங்கே பார்த்திங்கன்னா லக்கண கேந்திரத்தில் இருக்கார். நீசமாய் வக்கரமானதில் இழந்த வலுவை திரும்ப பெற்றார். இங்கே செவ்வாய் சாங்காக இருக்கிறதுனால தான் அவங்க தாத்தா போலீஸில் இராணுவத்தில் இருந்தாங்க. இங்கே பாட்டி நர்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சூரியனும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இங்கே செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறையில் அவங்க வேலையும் பார்த்துருக்காங்க. இப்போ சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு செவ்வாய் தசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சார் நீங்கள் இப்போ சொத்து வாங்குறதுன அமைப்பு இருக்குது, நீங்கள் அடுத்த 1 இயர்க்குள்ள நீங்கள் ஒரு நல்ல வேலையபுள்ளான சொத்தை வாங்கி பூமி யோகம் இருக்குது வாங்குறதுன அமைப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆமாம் சார், நான் இப்போ ஒரு சொத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். வடக்கு பார்த்த மனை எனக்கு செட் ஆகுமா, அந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கடகத்தில் செவ்வாய் இருந்து திசை நடத்துகிறாரு. கடகம் வடக்கு நோக்கிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வடக்கு பார்த்த திசையில் வடக்கு நோக்கிய மன அமையறத்தின அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் உங்களுக்கு சுக்கிரனும் உச்சமான அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல போர்வெல் அமைப்புகள், நிறைய தென்னந்தோப்பு போன்ற ஒரு இயற்கையான சூழல் உள்ள ஒரு நல்ல நீர்நிலை அமைப்பு உள்ள ஒரு இடத்துல தான் வீடு அமையணும், அப்படி மனை அமையணுங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்தில் இயல்பாகவே இருக்குது. நான் அதை சொன்னோன்னா ஆமாம் சார், பெரிய தென்னந்தோப்பு அமைப்புலாம் இருக்குது, நல்ல தண்ணி அமைப்புலாம் இருக்குது, போர்வெல் அமைப்புலாம் ரொம்பவே நல்லா இருக்குது, அந்த இடத்த நாங்கள் வாங்கலாமான்னு கேட்க தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
பொதுவாகவே நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுத்தமாக இருக்கோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட வேலை தொழில் நம்ம குடும்பத்தில் இயல்பாகவே வந்துடும். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பையன் என்ன படிப்பார், நம்ம துணைவியார் என்ன படிப்பாங்க இப்படிங்கிறத பற்றிலாம் நாமளே வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வருமா வராதா, இங்கே சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, இந்த படிப்பை படிக்க வைக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பமே உங்களுக்கு வேண்டியதில்லை. நம்ம ஜாதகத்திலேயே எல்லாமே இருக்கும். மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.